பெரியாரோட ஒரு கூட எவனும் பிடுங்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நாங்களே பிடிங்கிறோன்றப்பல அவர். இதெல்லாம் ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு இது. அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா, அதே ஐயா எம்ஜிஆர் இவர்களை கூட்டிகிட்டு வந்தா சரி. எம்ஜிஆர் கேட்குற, இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார்? யாராவது சொல்லுங்க. கல்வி மருத்துவம் அரசுகிட்ட இருக்குது, அதை தனியாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தால் யார்? யாராவது சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எம்ஜிஆர். நான் தான் சொல்லல, இல்ல இல்ல நடந்ததை சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன்னா ஏதோ குற்றச்சாட்டு நினைச்சிருக்க போறாங்க. அப்படி 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 சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இருங்க, இந்த தமிழ் பயிற்று மொழியாகவும் ஆங்கிலம் பாடமொழியாகவும் இருக்கு. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் பாடமொழி, இது ஏற்புடையது. ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா மாறினது எப்போ? எப்போன்னு சொல்லுங்க. ஆங்கிலம் பயிற்று மொழி, தமிழ் பாடமொழி. திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி, தமிழ் விருப்பமொழி. விருப்பமொழின்னு எந்த தமிழன்னு விரும்பல. இந்த நிலைக்கு தள்ளினது யாரு? முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை வார்த்து கொடுத்த புரட்சி தலைவர் யாரு? பெருமகன் யாரு? நாங்க போட்டுறோம். காரணம், என் தலைவனை பெத்த மகன் போல நேசிச்சு ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை நாங்க மறுக்கல. ஆனால் இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது. உங்களுக்கு விளங்குதா? அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 இப்ப ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளை இறந்துறாரு. அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது. அவருடைய ஆட்சியிலே ஒரே ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வருது. அது யார் மேல தெரியுமா? நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலதான். ஐயா இறந்துறாரு, அவர்கிட்டே ஆட்சி வந்துருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் பல தடவை சொல்லிட்டேன். நெடுஞ்செழியன்ட்ட போகாம ஒரு கொடுஞ்சனியன்ட்ட போனதுனால நாடு நாசமாயிருச்சான்னு அது கேட்டேன் நான் எல்லார்ட்டையும். நீங்க ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க? ஐயா வாதரிக்குன்னா, நெடுஞ்செழியன் நல்லவரா இருந்தாரு, இவர் தாண்டா வல்லவரா இருந்தாரு அப்படி. இந்த வசனம் பேசினாலாம் உயிரோட இருக்கு. தவறு. நீ புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புதுன்ட்டு அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு திரும்புதுன்றோம். பெரியார் தான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு எல்லாமே பெரியார். உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார். எப்படி? இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல, இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார். எப்படி? மாபெரும் பெரியார். அயோத்திதாசர் பெரியார், MC ராஜா பெரியார் இருக்குல்ல. சிங்கார வேளரை தாண்டியா ரொம்ப ஒரு தாள் சோரட்டி வெட்டி கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நான் வந்த பிறகு 6 தாள் கருத்தரங்குகள் என்ன, கவி அரங்குகள் என்ன, பெரியார உயிர் போட வச்சுக்கிறதே நான் தான்ப்ப. அவன் கத்துறாப்ல. எங்க அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் பேசுறாரு பெரியார்ல. பார்ப்பன எதிர்ப்பு, பிராமண பெண்ணையே தலைமையேற்று இருந்தீங்க நீங்க. அப்ப எங்க போச்சு? பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்கிறாரு எங்க அண்ணன் ஜெயக்குமார்? சாதி ஒழிப்பா, சமூக நீதியா, அதெல்லாம் இருக்கா? பெண்ணிய உரிமையா? எப்படி? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையா? எதை ஏற்கிறீங்க? தமிழருக்கு நேர் எதிரி. அதை எப்படி தன்மானமிக்க ஒரு தமிழன் ஏற்பான்? தமிழை சனியன் விட்டு ஒழியுங்கன்னு சொல்றவர் தான் சனியன் தமிழனுக்கு. முதல்ல அதை ஒழிக்கணும்ல. எதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர்லாம் மேடையில பயங்கரமா பேசுறாப்புல. பெரியாரோட ஒரு கூட எவனும் பிடுங்க முடியாது அப்படின்னு. ஏன்னா நாங்களே பிடிங்கிறோம்ன்றப்பல அவரு. இதெல்லாம் ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு இது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.